இந்த திரைப்படம் 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும். நான் அப்படி தான் படம் எடுப்பேன். படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தால் நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன். 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்புறம் காணாமல் போயிருப்பேன். ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோடய சமூகத்தில் என்னோடய பக்கத்தில் யாரையோ ஒருத்தனை இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோடய வெற்றி. அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன். இந்த படம் கூட அதுதான். நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கலாம். காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம். இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது. அதுதான் எனக்கே பாடமாக போச்சு. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நான் நிறையா வாட்டி பாடியிருக்கேன். ஸ்னேகா நிறையா வாட்டி பாடியிருக்கோம். அமீன் நிறையா வாட்டி பாடிப்பார். ஸ்னேகா நிறையா வாட்டி பாடிப்பார். அவங்களுக்கு அது வந்து போகும். தோல்வி எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கும் போதில்ல நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு அகம்பாவம், நமக்கு ஒரு திமிரும், நமக்கு ஒரு அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம். அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்.